எப்படியும் ஆஸ்கர் வந்தா கூட குப்பை தொட்டியில் தான் தூக்கி போடுவேன். ஆஸ்கார் வாங்கினா குப்பையில போட்டுருவாரா? அதாவது ரீசெண்டா ரத்னம் படத்துக்காக விஷால் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த இன்டர்வியூ எடுத்த ஆங்கர், விஷால் எது பண்ணாலுமே மூவியை விட வெளியில நல்லா நடிக்கிறாரு, ஸோ அவர் நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்காரே தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. விஷால் அதுக்கு ஒரு ஆன்சர் தருவாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா எப்படி அதை வாங்கினாலும் அதை குப்பை தொட்டியில தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு அவார்ட் மேலாம் ரொம்ப நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரிலாமும் சொல்லியிருப்பாரு. சூப்பர் தானே. இல்லை சார், அது எப்படியும் பார்க்கும்போது ஆஸ்கர் வந்தா கூட குப்பை தொட்டியில் தான் தூக்கி போடுவேன். எனக்கு நம்ம அவார்டு மேல நம்பிக்கையே கிடையாது. ஆனா இதை சொன்னதுக்கு அப்புறம் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், இதையும் கான்ட்ரவர்சியா ஆக்கி பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸ். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். மறுபடியும் வந்து இந்த விஷால் வந்து அவரை தப்பா கான்ட்ரவர்ஷியல் சொல்லுவாங்க. இது அவரோட பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் அந்த அவார்டுக்கான மரியாதையை கொடுத்துருக்கலாம். எனிவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்றீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க.